சோ ஃபைனலா கிறிஸ் 4 படம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷங்க சின்ன வயசுல இந்த கிறிஸ் படத்தை எப்போ பார்த்தனோ அப்பல இருந்து பல வாட்டி யூடியூப்ல கிறிஸ் 4 ட்ரைலர்னு சர்ச் பண்ணி பல ஃபேன் கட் ட்ரைலரை பார்த்து ஏமாந்துருக்கேன். அப்போலாம் அதுதான் உண்மைன்னு நினைப்பேன். அது வேற கதை. கிறிஸ் 3க்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய கேப்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது கிறிஸ் 4னு ஒரு படம் வருமானு டவுட்டா தான் இருந்தது. ஃபைனலா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு யாச்ராஜ் பிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படத்தோட டைரக்டர் யாருன்றதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 700 crores வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்தியாவிலே இதுதான் ஹை பட்ஜெட் மூவி. படத்தோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் தான் 2026 தான் ஆரம்பிக்க போறாங்களாம். அப்படி பார்த்தா இந்த படம் 2027 ரிலீஸ் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு VFX ஒரு பெரிய ரோல் கண்டிப்பா ப்ளே பண்ணதான் போகுது. அப்படி பார்த்தா இந்த படம் கண்டிப்பா ஹாலிவுட் லெவல்ல தான் இருக்கும். இந்த படத்தோட கதையை கிருத்திக் ரோஷன் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்காராம். அதாவது நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட. ஆனா அது அவருக்கு பெருசா சாட்டிஸ்ஃபை ஆகல. போங்கடா நானே பண்றேன்னு சொல்லி கிறிஸ் 4 அவர் தான் டைரக்ட் பண்ண போறாராம். கிறிஸ் 4க்காக யாரெல்லாம் பல வருஷமா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும்